அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு ரோஜா செடியை வளர்த்துட்டு இருக்காரு. ரோஜா செடியில ரொம்ப அழகா பூவும் பூத்துட்டு இருக்கு. ஒரு நாள் தெனாலிராமனோட பையன் ரோஜா செடியில பூக்கள் இருக்கிறத பாக்குறான். ரோஜாக்களை தன்னோட அம்மாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பூக்களை பறிக்கிறான். இதை பார்த்த காவலர்கள் அவனை கைது செஞ்சு அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. தெனாலிராமன் தன்னோட மகனை காவலர்கள் கூட்டிட்டு போறத பார்த்துட்டு போய் என்னன்னு விசாரிக்கிறாரு. காவலர்களும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு, பூ பறிச்சதுக்கு ஆதாரமா உன் பையன் கையில பூ இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. தெனாலிராமன் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் திகைச்சு நிக்கிறாரு. அப்புறமா தன்னோட தோல் துண்ட பையன் தலையில முக்காடு மாதிரி பொத்தி விடுற. வெயில் அதிகமா இருக்கு, பையன் தலையில இந்த முக்காடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்துக்கிட்டே காவலர்கிட்ட வாய் இருக்கிற புல்ல பொழைச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா எதுக்காக சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பையன் கையில இருந்த ரோஜாக்களை ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் முக்காடு போட்டிருந்ததுனால காவலருக்கு அவன் சாப்பிட்றது தெரியல. நேரா கொண்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அரசர் இவன் பறிச்ச ரோஜாக்கள் எங்க அப்படின்னு கேட்கும் போது காவலர்கள் அவனோட கையை சுட்டி காட்டுறாங்க. அப்பா அவன் கையில ரோஜாக்கள் இல்ல. அரசரும் தெனாலிராமனோட பையனை விடுவிக்கிறாரு.